ஹாய் பிரைஸ் லார்ட். இந்த வீடியோ ரொம்ப நாளாக நான் போகணுன்னு நினச்சிருந்தேன். இப்போ உங்ககிட்ட பதிவிடுறேன். இப்போ கிளைமேட் மாறதால மழை அதிகமாக வருது. மழை வரதால ரோட்டில் அங்கங்கே தண்ணி தேங்கி நிற்குது. தண்ணி தேங்கி நிற்கிறதால பள்ளம் எது மேடு எது எந்த மின் கம்பத்தில் எங்கே கரண்ட் கம்பி அறுந்து விழுந்துருக்குது எதுவுமே தெரியல. ஏன் சொல்ல வரேன்னா, முந்தா நேற்று நான் பார்க்குற ஒரு அக்கா வேலை முடிச்சுட்டு எங்கள் வீட்டுக்கு எதிராக தண்ணி தேங்கிருது. அந்த தண்ணியை கிராஸ் பண்ணணும், காலில் படாமல் கிராஸ் பண்ணுறதுக்காக அந்த மின்கம்பம் ஒன்று இருக்குது, போஸ்ட் மரம். அந்த போஸ்ட் மரத்துக்கு ஓரமாக கொஞ்சோண்டு வழி இருக்குது தண்ணியில், அதாவது தண்ணியில் கால் படும். இருந்தாலும் அந்த சைடு போனால் கொஞ்சம் நனையாமல் போகலாம். அந்த கொஞ்சம் கால் நனையாமல் போகிறதுக்காக அந்த மின்கம்பத்தை பிடிச்சி அவங்க ரோடை கிராஸ் பண்ணி போகிறாங்க. அது மாதிரி போகாதீங்க, அது ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா மழை டைமில் சொல்ல முடியாது கம்பி எப்படி எங்கே இருந்து விழுந்துருக்குதுன்னு. அதனால் நீங்கள் தண்ணி இருக்கிற இடத்துல கொஞ்சம் பார்த்து நடந்து போங்க. கொஞ்சம் தண்ணி இருக்கிற இடத்த மாற்றி கூட வேறு வழி இருந்ததுன்னா அந்த சைடு போங்க. அதே மாதிரி வாகனம் ஓட்டுறவங்களும் சரி, எங்கே பள்ளம் இருக்குது எங்கே மேடு இருக்குதுன்னு கொஞ்சம் நிதானிச்சு பொறுமையாக போங்க. எடுத்தங்கவுத்துன்னு வேகமாக போயிடாதீங்க. தண்ணி தானே இருக்குதுன்ட்டு அப்படின்ட்டு. மழை காலத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ இந்த வீடியோ. அதனால் பார்த்து எல்லோரும் உங்கள் லைஃப்பை ரன் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா, பொறுமை ரொம்ப முக்கியம். அதனால் பார்த்து பொறுமையாக செயல்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து 1000 மடங்கு பெருக செய்வார். பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.